சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. காலையில் ஓபிஎஸ்ஸிற்கு வந்த நல்ல செய்தி. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இவரையும் கட்சியிலிருந்து விலக்குவாரா எடப்பாடி என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தால், எங்களை அதிமுகவில் மீண்டும் இணைப்பதற்கு பல மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் நேரடியாக என்னிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சரியான நேரத்தில்தான் அவர்களை நான் பேச வைக்கப் போகிறேன் என்று செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸும் சசிகலாவும் தெரிவித்திருந்தார். இப்பேற்பட்ட நிலையில்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர்கள் பிரிந்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் மீண்டும் கட்சியில் இணைப்பது குறித்து பொதுச் செயலாளரிடம் பரிந்துரைக்கப்படும் என கூறியிருக்கிறார். ஆனால் ஏற்கனவே ஓபிஎஸும் சசிகலாவும் அனைத்தையும் மறந்து அதிமுகவில் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்பதை எடப்பாடியிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஒருபோதும் இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, இவர்களை அதிமுகவில் இணைக்க முடியாது என்பதையும் எடப்பாடி திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர்கள் பிரிந்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் மீண்டும் இணைக்கப்படும் என்று தெரிவித்திருப்பது நிச்சயம் இதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. OS மணியன் அவர்கள் எப்ப வேண்டுமானாலும் அந்தர்பல்ட்டி அடிக்கலாம் என்ற தகவல் தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. சரி, இவரையும் அதிமுகவிலிருந்து நீக்கினால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் போர்க்கொடி தூக்குகின்ற நபர்களது எண்ணிக்கை அதிகமாகும். அவர்கள் அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கினால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுகவில் செயல்படுவார் என்ற ஒரு தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். இதற்கு வழிதான் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஏற்கனவே OPS அவர்கள் கூறுவது போல் நிச்சயம் தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் ஒன்றிணைவோம், ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று தெரிவித்திருந்தார் அல்லவா? அது நடக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றியடையுமா, அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தாலே போதும், OPS எல்லாம் தேவையில்லையா என்பதை தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவின் மாஜி அமைச்சர் OS மணியன் கூறியது OPS காலையில் வந்த நல்ல செய்தி.